சினிமா நடிகை எப்பவுமே என்ன பண்ணுவான், கல்யாண வீட்டுக்கு போனால் அத்தனை மாலைகளும் அவங்க கழுத்தில் தான் விழுகணும், மாப்பிள்ளையாக இருக்கணும். வீட்டுக்கு போனால் பாடியாக படுத்துக்கணும், அத்தனை மாலையும் என் மேலே தான் விழுகணும். இதான் சினிமாக்காரன். எஜமான் படத்தில் நெப்போலியன் சொல்கிற டைலாக சொல்லி இதுதான் உண்மை. நெப்போலியன் நம்ம மாதிரி ஆள்கிட்ட வந்து எடுக்க திருடுறது தானே. நெப்போலியனுக்கு என்ன தெரியும்? அப்போ இதான் சினிமாக்காரனோட இயல்பு. இப்போ பழைய கூட்டம் கூடலைன்னா புஷ்ஷுன்னு போயிடும். பழைய கூட்டம் காவல்துறை அங்கேயே எச்சரிக்கை, இவர் கிளம்ப கோர்ட் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. கரூருக்கு விஜய் வர்றார், 41 குடும்பத்தையும் சந்திக்கிறார், முட்டிச்சந்திர சந்திக்கிறான்னு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே காவல்துறை மைக் கட்டி தேவையில்லாமல் கூட்டம் கூடக்கூடாது, 144 சட்டத்தை போல கடுமையான சட்டம் அனுசரிக்கப்படும், வீதியில் நின்று இடையூறு பண்ணக்கூடாது போக்குவரத்துக்கு இப்படின்னு இவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அங்கே மைக் கட்டி அடிச்சிருவாங்க. மைக் கட்டி அடிச்சிருவாங்க. கரூரில் கடை வீதியிலே அவன் ஜாமான் வாங்க வரமாட்டான். கடை வீதியில் மளிகை ஜாமான் வாங்க கூட வரமாட்டான். விஜய் போனார மளிகை கடைக்காரன் பூட்டிடுவான்.